This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice and real-world projects. Courses are available in both Tamil and English. Get certificate and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப செய்கிறது ஈஸி. இதை வீட்டிலேயே செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கை வந்து தோல் உரித்து இப்படி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு ½ அன் ஹவர் ஊறட்டும். இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ ஸ்லைசரை வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ ஸ்லைசரை வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. எனக்கு கிடைச்சது வந்து குட்டி குட்டி கிழங்கு, அதனால தான் அது சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்துருக்குது. பெரிய கிழங்குனா நல்லா பெரிய ஸ்லைஸாகவே வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. வாஷ் பண்ணதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வாட்டர் வந்து அப்படியே வடியட்டும். இப்படி ஃபில்டர் பண்ணதை வந்து ஒரு ஒயிட் டவல் ஒயிட் கிளாத் இல்லைன்னா ஒரு டர்க்கி டவல் எடுத்து அதில் அப்படியே ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எல்லாம் விரித்து விட்டுருங்க. நீங்கள் எடுத்துக்கொண்ட டவல் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதையே அப்படி மடக்கி இதுக்கு மேலே போட்டு அப்படியே அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நம்ம தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னாக்கி சிப்ஸ் வந்து ரொம்ப மொறுமொறுன்னு வரும். இல்லைன்னா வந்து மொறுமொறுன்னு வராது. அதுக்காண்டி தான் இந்த தண்ணியெல்லாம் எடுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துடுங்க. தண்ணி வந்து லைட்டாக இருந்தால் ஒன்றும் தெரியாது, ஆனால் ரொம்ப தண்ணி இல்லாமல் மட்டும் பார்த்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அப்பப்போ லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆயிலோட பபிள்ஸ்லாம் அடங்கிட்டனால அது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுன்னு அர்த்தம். நம்ம வந்து இதை எடுத்துடலாம். அப்படியே இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா மரவள்ளி கிழங்கையும் வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எவ்வளோ முறுமுறுன்னு வந்திருக்கு, ஃப்ரை ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான மரவள்ளி கிழங்கு சிப்ஸு ரெடி. இது குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செய்கிறதும் ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ.